யூபியில ஹிந்தி மட்டும் படிக்கிறவன் தான், பீகார்ல ஹிந்தி மட்டும் படிக்கிறவன் இங்க வந்து தமிழை கத்துக்கிட்டு இன்னைக்கு நம்ம வீடு கட்டி தரான், சாலையை பெருக்கிறான், கக்கூஸ் கழுவுறான். யூபியில ஹிந்தி மட்டும் படிக்கிறவன் தான், பீகார்ல ஹிந்தி மட்டும் படிக்கிறவன் இங்க வந்து தமிழை கத்துக்கிட்டு இன்னைக்கு நம்ம வீடு கட்டி தரான், சாலையை பெருக்கிறான், கக்கூஸ் கழுவுறான். யூபியில ஹிந்தி மட்டும் படிக்கிறவன் தான், பீகார்ல ஹிந்தி மட்டும் படிக்கிறவன் இங்க வந்து தமிழை கத்துக்கிட்டு இன்னைக்கு நம்ம வீடு கட்டி தரான், சாலையை பெருக்கிறான், கக்கூஸ் கழுவுறான். முதல் முறை இல்ல. திரு தயாநிதி மாறன் அவர்கள் அங்க வந்து கொஞ்சம் படிச்சிடுறாங்க, இங்க வந்து டாய்லெட் கிளீன் பண்றாங்க அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் வட இந்திய மாநில மக்களை பற்றி அவர்கள் தரைக்குறைவாக பேசுவது இது முதல் முறை அல்ல. பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவங்கள வந்து இதுக்கு முன்னால் ஒரு அமைச்சர் வந்து என்ன போடுறாங்க, பான் போடுறாங்க அப்படிங்கறதுக்காக கிண்டல் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவங்களோட எம்பி கோமுத்ரா ஸ்டேட் அப்படின்னு பார்லிமெண்ட்ல பேசிட்டு அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டு வந்தாரு. இந்த மாதிரி தொடர்ச்சியாக மொழியை வைத்து மாநிலங்களுடைய பிராந்தியத்தை வைத்து இழிவுபடுத்துவது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவங்களோட பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய விஷயம். இப்ப கூட ரீசெண்ட் மீட்டிங்ல ஹிந்தி தெரியாதுக்கு நிதிஷ்குமார் ஏதோ சொன்னதா சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து எங்கேயோ சிஐஎஸ்எஃப் காரங்க ஹிந்தி தெரியலன்னு கேட்டதெல்லாம் ட்வீட் போடுற முதலமைச்சர். ஹிந்தி கூட்டணி கூட்டத்துல நீங்க வந்து ஹிந்தி தெரியலன்னு சொல்லி நிதிஷ்குமார் அவரை பேசினாங்கிற விஷயத்தை பத்தி வெளியிலேயே வரல. ஏன் வரல? அது உங்க கூட்டணி கட்சி கூட்டம், அதனால வெளியில வரல. இதுவே வந்து வேற யாருக்காவது நடந்திருந்தா உடனே ட்வீட் போட்டிருப்பாரு முதலமைச்சர். முதல் முறை இல்ல. திரு தயாநிதி மாறன் அவர்கள் அங்க வந்து கொஞ்சம் படிச்சிடுறாங்க, இங்க வந்து டாய்லெட் கிளீன் பண்றாங்க அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் வட இந்திய மாநில மக்களை பற்றி அவர்கள் தரைக்குறைவாக பேசுவது இது முதல் முறை அல்ல. பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவங்கள வந்து இதுக்கு முன்னால் ஒரு அமைச்சர் வந்து என்ன போடுறாங்க, பான் போடுறாங்க அப்படிங்கறதுக்காக கிண்டல் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவங்களோட எம்பி கோமுத்ரா ஸ்டேட் அப்படின்னு பார்லிமெண்ட்ல பேசிட்டு அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டு வந்தாரு. இந்த மாதிரி தொடர்ச்சியாக மொழியை வைத்து மாநிலங்களுடைய பிராந்தியத்தை வைத்து இழிவுபடுத்துவது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவங்களோட பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய விஷயம். இப்ப கூட ரீசெண்ட் மீட்டிங்ல ஹிந்தி தெரியாதுக்கு நிதிஷ்குமார் ஏதோ சொன்னதா சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து எங்கேயோ சிஐஎஸ்எஃப் காரங்க ஹிந்தி தெரியலன்னு கேட்டதெல்லாம் ட்வீட் போடுற முதலமைச்சர். ஹிந்தி கூட்டணி கூட்டத்துல நீங்க வந்து ஹிந்தி தெரியலன்னு சொல்லி நிதிஷ்குமார் அவரை பேசினாங்கிற விஷயத்தை பத்தி வெளியிலேயே வரல. ஏன் வரல? அது உங்க கூட்டணி கட்சி கூட்டம், அதனால வெளியில வரல. இதுவே வந்து வேற யாருக்காவது நடந்திருந்தா உடனே ட்வீட் போட்டிருப்பாரு முதலமைச்சர். முதல் முறை இல்ல. திரு தயாநிதி மாறன் அவர்கள் அங்க வந்து கொஞ்சம் படிச்சிடுறாங்க, இங்க வந்து டாய்லெட் கிளீன் பண்றாங்க அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் வட இந்திய மாநில மக்களை பற்றி அவர்கள் தரைக்குறைவாக பேசுவது இது முதல் முறை அல்ல. பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவங்கள வந்து இதுக்கு முன்னால் ஒரு அமைச்சர் வந்து என்ன போடுறாங்க, பான் போடுறாங்க அப்படிங்கறதுக்காக கிண்டல் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவங்களோட எம்பி கோமுத்ரா ஸ்டேட் அப்படின்னு பார்லிமெண்ட்ல பேசிட்டு அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டு வந்தாரு. இந்த மாதிரி தொடர்ச்சியாக மொழியை வைத்து மாநிலங்களுடைய பிராந்தியத்தை வைத்து இழிவுபடுத்துவது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவங்களோட பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய விஷயம். இப்ப கூட ரீசெண்ட் மீட்டிங்ல ஹிந்தி தெரியாதுக்கு நிதிஷ்குமார் ஏதோ சொன்னதா சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து எங்கேயோ சிஐஎஸ்எஃப் காரங்க ஹிந்தி தெரியலன்னு கேட்டதெல்லாம் ட்வீட் போடுற முதலமைச்சர். ஹிந்தி கூட்டணி கூட்டத்துல நீங்க வந்து ஹிந்தி தெரியலன்னு சொல்லி நிதிஷ்குமார் அவரை பேசினாங்கிற விஷயத்தை பத்தி வெளியிலேயே வரல. ஏன் வரல? அது உங்க கூட்டணி கட்சி கூட்டம், அதனால வெளியில வரல. இதுவே வந்து வேற யாருக்காவது நடந்திருந்தா உடனே ட்வீட் போட்டிருப்பாரு முதலமைச்சர்.